ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் மகாவுக்கு குற்ற உணர்ச்சி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சரில் அனுபவிக்கிறாங்க. எப்படியாவது சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போல்லாம் நீ நினைக்கிறது சரிதாம்மா, ஆனால் சொன்னீங்கன்னா உங்கள் அக்காவோட லைஃப் மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப் சேர்த்து போயிடுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீ அக்கா உயிர் செத்துருவான்னு சொல்லிட்டு அது சும்மா பூச்சாண்டி காமிச்சிது. அதுக்கெல்லாம் நீ பயந்துக்கிட்டு நீ ஆரம்பத்திலே சொல்ல முட்டியே, ஆரம்பத்திலே நீ சொல்லியிருந்தீங்கன்னா உன் லைஃப் ஓகே ஆகிருக்கும். ஏமா இப்படி பண்ணுறீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, கோடீஸ்வரி தன்னால் முடிஞ்ச கிஃப்ட்டு தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தங்க நகையை கொடுக்க அதையும் வாங்கி உள்ளே வச்சுக்கிச்சு. இவளுக்கெல்லாம் இதுவே அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. மனசில் நினைச்சது மட்டுமா லைட்டாக ஜாடமடியாக சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சித்ரா சகுனி ஏதோ நெண்டி விடுறது, அதை நினச்சி நீ ஏன் ஃபீல் பண்ணுற, ஐஸ்வர்யா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடா இது உலக மகா அதிசயம் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு அவங்களும் ஒரு மாதிரி அசால்ட்டுத்தனமாக விட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்காக நலுங்கு கொண்டு போய் மேலே உட்கார வச்சிருக்காங்க ஸ்டேஜில். அப்பன்னு பார்த்து நம்ம சூர்யா பயங்கர கோவத்தோடு வந்து தட்டெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு தாம்பலமாக தூக்கி அப்படியே ஏரில் பறக்க விட்றாரு. இது வேறு லெவலில் சீன் இருந்தது. என்னடா இது ஒன்றும் புரியலையேன்னு எல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ உண்மை தெரிஞ்சிச்சுன்னு இப்போ கூடவாயா உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உடனே நம்ம மகாவோட அம்மா என்னாச்சு மாப்பிள்ள, என்னாச்சு, என்ன விஷயம், நீங்கள் சொல்லுங்கள், ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கத்தலைங்க, மொத்த குடும்பமும் சேர்ந்து கத்துன ஒன்றே இல்லை இவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. என்னையா நடக்குது இங்கே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் அசால்ட்டாக இருக்காங்க. அப்போ சகுனி சித்ரா வந்துட்டு குழந்தை இருக்கே, குழந்தைன்னு வயிற்று கை வைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.